இந்த விசுவாச வருடம் அவ்வளவு மோசமானதா? ஒரு 6 கிரக சேர்க்கை என்பது நடைபெற்றது. அப்பப்போ 6 கிரக சேர்க்கைலாம் நடக்கிறது தானே, இப்போ என்ன விசேஷமா அப்படின்னு தோழலாம். ஏன்னா 60 வருடங்களுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட எல்லா ஒரு கிரக சூழல்களும் அதே அமைப்புக்கு வருவது இயல்பே. எனினும் இதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ என்று சொல்லுவார்கள். அருணன், வருணன், யமன் என்று சொல்லக்கூடியவை நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ நமக்கு சனீஸ்வரர் உத்திரட்டாதியிலிருந்து பூசத்திற்கு செல்வதற்குள் உலகத்தின் ஒரு செயல்பாடுகள் முற்றிலுமாக மாறத் துவங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நானும் புதுசாக சொல்லலை. 800 வருடங்கள் முன்னால் அச்சுதானந்தர் என்பவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இது போன்ற சூழல் ஏற்பட்டு சனீஸ்வரர் மீனத்திற்கு வரும்பொழுது அதற்கு 2 மாதங்கள் பிறகு குரு என்பவர் மிதுனத்திற்கு வந்து விடுவார். பெரும்பான்மையாக பார்த்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் பலருக்கும் மிதுன ராசி அல்லது விருட்சக ராசியாகத்தான் இருக்கும். அப்போ மிதுன ராசி விருட்சக ராசி எனும் பொழுது வரக்கூடிய குரு பயிற்சி என்பது சற்று சாதகமாக இல்லை. உடனே இதுக்காக எல்லா ராசிக்காரங்களும் பயந்துராதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஐயோ என் ராசிக்கு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னா, ராசிக்கு பிரச்சனையே வரலைன்னா கடைசி வரைக்கும் வீட்டிலேயே தூங்கிட்டே தான் இருக்க போகிறோம். எலான் மஸ்குக்கு சிக்கல் வரவே தான் வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே முன்னேறினார். எப்போவுமே சொல்லுவேன், தோஷமான ஜாதகம் தான் நல்லது, அவர்களால் சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு நன்மை ஏற்படும் என்று அர்த்தம்.